கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரம்ப ஆசீர்வதித்து எல்லையில்லாத நன்மைகளால் நிரப்பி உங்களை மகிழச் செய்வாராக. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பு மக்களை நிரப்பி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே நிறைவுண்மை நோக்கி வழி நடத்தினப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவா
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த புதன்கிழமையில் புனித வாரத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். மத்தேயு எழுதிய அந்த நற்செய்தியில் 26வது அதிகாரத்தில் 14 முதல் இன்றைய நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நேற்று நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே இயேசு ஒரு நிகழ்வு, அந்த பாதம் கழுவும் சடங்கிலே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி அங்கே யூதாஸ் அவரிடம் வருகின்ற பொழுது, நீ செய்ய வேண்டியதை விரைந்து செய்ப்போ என்று அவரை அனுப்பி விடுகிறார். அதே நிகழ்வை மத்தேயு இப்பொழுது நினைத்து பார்த்து எழுதுகிறார். இயேசு இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் கருதுகிறார். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், 23 ஆண்டுகள் கழித்துதான் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். நீங்க நினைச்சு பாருங்க, இன்றிலிருந்து 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு ஏதாவது நமக்கு அவ்வளவு சரியாக ஞாபகத்துக்கு வருமா? இதோ தூய் ஆவியின் வல்லமையால் அதை மத்தேயு எழுதியிருக்கிறார். மத்தேயு அதை எழுதுகிறார். எவ்வாறு யோவான் எழுதினாரோ அதே அந்த கதை அம்சம், சாரம்சம் இங்கேயும் வருகிறது. நீ போயிட்டு என்னோட பாத்திரத்தில் கையிடுகிறவன் என் காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை யோவான் நற்செய்தி. இந்த மத்தேயு நற்செய்தியில ஒரு காரியம் ஆண்டவர் இன்னும் அதிகமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? எனக்கு துன்பம் வரும், நான் வந்ததே துன்பத்தை அனுபவிக்கிறேன், இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். நீ காட்டி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நான் இந்த துன்ப கிண்ணத்தை பருகுவது உறுதி. ஆண்டவர் அதற்கென்று ஒரு வழி வைத்திருப்பார். ஆனால் யாரால் அந்த துன்பம் வருகிறதோ ஐயோ கேட்டு. அன்பார்ந்தவர்களே, உங்க வீட்டுல உங்க உறவுகளுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் வரணும் அப்படின்னா அவன் யாருடைய அவருக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு வழி வைத்திருப்பார். அது ஒரு நோயாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய வார்த்தைகளால் யாரும் துன்பப்படக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகளினால் யாரும் துன்பப்படக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளால் யாரும் துன்பப்படக்கூடாது. அதைதான் இயேசு சொல்கிறார், நான் வந்தது இந்த பாடுகள் பட, நான் வந்தது இந்த துன்பத்தை ஏற்க. இந்த துன்பம் எனக்கு வரட்டும், துன்பத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும், அது எனக்கு வரும். ஆனால் நீ போயிட்டு வாழ்க்கை அதை செய்யறப்போ அது உனக்கு கேள்வி, சாபம். அதைதான் இந்த யூதாஸ் செய்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்கிறேன், கலைஞர் ஐயா, நான் எங்க ஆளை காட்டி தர்றேன், நீ எனக்கு எவ்வளவு கொடுத்த? அவன் விரைவாக 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதை வாங்கிட்டு அவன் அந்த பணத்தை 30 வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டுதான் வருகிறார். அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஒரு சில நேரம் நம்முடைய துன்பங்கள் ஆண்டவருக்கு தெரியாது. இல்லை, அவருக்கு தெரியும். நீங்க சொன்னாதான் தெரியும் இல்ல, நீங்க ஆலயத்தில் வந்து அழுத்த சொன்னால்தான் தெரியும் இல்ல,
நீங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடியது தெரியும், நடக்க போவதும் தெரியும். அதனாலதான் அந்த காசுகளை நோக்கி இங்கே வருகின்ற பொழுது அவனை பார்க்க சொல்றாரு, போப்பா சரி. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவன் திறமையாக இருந்திருந்தால் மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கையில எதுவுமே சாத்தியப்படல, எந்த எதுவுமே இல்லைன்னா ஒரு லாபம் சாபப்பட்ட வாழ்க்கை மாறுகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செயல்பாடுகளை ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக என்னாலும் எடுத்துரைப்போம். மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கும் வண்ணமாக நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இந்த யூதாசனத்துடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சது போல நீங்களும் உங்களை நம்பி சொல்லக்கூடிய காரியங்களை அந்த நபர்களுக்கு எதிராக செய்யாமல் இருங்கள். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அதெல்லாம் நாம் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். நம்முடைய குடும்ப உயரங்களை ஒப்புக் கொடுப்போம். யாருக்கும் இடர்களாக இல்லாமல் இருப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமென். இன்று ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பாடல் 139 அதிகாரம், சங்கீதம் 139 5வது வசனம். தயவு செய்து எடுத்து வாசிங்க. எனக்கு முன்னும் பின்னும், நல்ல கை தட்டுங்க சிஸ்டர். நீ நெருக்கடியில தான் இருக்கிற, ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்ன? ஒரு மனுஷனுக்கு நெருக்கடி வரும்போது அவன் கூட இருந்த எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, அப்படிதானே? சொல்லுங்க. நெருக்கடி வரும்போது எல்லாரும் கூட இருப்பாங்களா? வசதி வாய்ப்பு இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க, அப்படிதானே? சொல்லுங்க. நீங்க நல்ல கையில் பணத்தை செலவழிக்கும் போது உங்களுக்கு சொல்லுங்க உறவுகள், நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுக்கு கூட எல்லாரும் இருப்பாங்க. கிளவியாக நம்ம ஊர்ல நீங்க கிளவியாக ஆக, கிழவனாக ஆக நீங்க யாரா மாறுறீங்க தெரியுமா? அனாதையா மாறுறீங்க. தவறா எடுத்துக்கிடாதீங்க. என்ன நீங்க யாரா மாறுறீங்க? உங்க வீட்டில் பயன் இல்லாத ஒரு பொருள் முக்கில் கிடக்கும், அப்படித்தானே? சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மாவை நீங்க எப்படி போட்டிருக்கீங்க? உங்க அப்பா அம்மா எப்படி போடுறீங்க? நல்ல நடக்கிற வர ரேஷன் கடைக்கு அனுப்பிட்டே இருப்பேன். நல்ல வீட்டில் கிளவி வேலை செய்கிற வர, எம்மா வந்துருங்கம்மா, மறந்துடாதீங்கம்மா. ஆனால் அதே அம்மாவுக்கு கையங்காலம் ஏழாமல் போயிட்டு எப்படி கிடக்கா? ஓரமாக. சொல்லுங்கங்க, ஓரமாக கிடக்குது. தூக்கி போட்டுருதீங்க. இதாங்க உலகம். இப்ப பைபிள் சொல்லுகிறது பாருங்க, இந்த உலகம் உங்களை கைவிடும், உறவுகள் கைவிடும். நீங்க நெருக்கடிகளை சந்திக்கும் போது எல்லாரும் உங்களை விட்டுட்டு ஓடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, முன்னும் பின்னும் என்னை அவர் சூழ்ந்து இருக்கிறார். கை தட்டுங்க. எப்போ? நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளை, துயரத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளே, வியாதியிலும் வருத்தத்திலும் இருக்கிற மகனே மகளே, இந்த உலகம் என்ன கைவிட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிறியா? உன்னை நெருக்கி அவர் இருக்கிறார். முன்னும் பின்னும் அவர் உன்னை நெருக்கி வைத்து இருக்கிறார். எதுக்கு அவர் நெருக்கி இருக்கிறார்? அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எங்கேயும் பயப்படக்கூடாது, பதறிடக்கூடாது, நீ திகிலுற்று நடுங்கிடக்கூடாதுங்கிறதுல அவருக்கு உன் மேலே அக்கறை இருக்கிறது. அதனால தான் எசையா 41:13 சொல்லுகிறது. வாசித்து பாருமா, வாசிங்க. எசையா 41 அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து என்ன செய்யாத, மகளே மகனே பயப்படாதே, உனக்கு நான் துணையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறவர் நானே. உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு?
உனக்கு நான் துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியம் தெரியுமா? பிரச்சனை வரும்போது, பிரச்சனை இல்லாதப்போ பிரதர் நான் இருக்கிறேன், சிஸ்டர் நான் அப்படின்னு சொல்கிறவங்க பிரச்சனை வந்தவொன்னே என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்கள்? இவனை சிலுவையில் அறையுங்கிற கூட்டத்தில் இருப்பாங்க. ஏங்க சொல்லுங்க, அல்லேலூயா. இவனை சிலுவையில் அந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத என் மகனே மகளே, நீ பயப்பட வேண்டாம். முன்னும் பின்னும் உன்னை நெருக்கி இறுக்கமாக நான் என்ன செய்யறது தெரியுமா? உன் வலக்கையை பற்றி பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்.